நிகழ்தகவு. சுயநினைவின்றி கிடந்த பெண் குழந்தையை மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்ற தந்தை. மருத்துவர்கள் கூறியதை கேட்டு கதறி அழுத குழந்தையின் தாய். பேத்தியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறிய முதியவர். வழக்கையே தலைகீழாக புரட்டி போட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள். மகளின் கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு மனசாட்சி இல்லாமல் நாடகமாடிய கொடூர தந்தை. கொலையின் பின்னணி என்ன? விடிஞ்சும் விடியாமலும் தன்னோட 1 வயசு பெண் குழந்தைய தூக்கிட்டு சென்னை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி இருக்காரு தந்தை அக்ரம் ஜாவித். மூச்சு பேச்சு இல்லாம இருந்த குழந்தைய பார்த்த மருத்துவர்கள் குழந்தைக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. தொட்டில்ல தூங்கிட்டு இருந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காக என் மனைவி தூக்கி இருக்காங்க டாக்டர். அப்ப குழந்தை மூச்சு பேச்சு இல்லாம தலை தொங்கி இருக்குன்னு சொல்லி கதறி அழுதுருக்காரு ஜாவித். அடுத்து குழந்தைய ஐசியூல வச்சு செக் பண்ண மருத்துவர்கள் குழந்தை உயிரிழந்து 2 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதும் குழந்தையோட அம்மா நிலோஃபர் கதறி அழுதுருக்காங்க. பேத்தி இறந்துட்டா அப்படிங்கிற செய்தியை கேட்டதும் பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்த நிலோஃபரோட அப்பா, எனக்கு ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு, நீ தாண்டா என் பேத்திய ஏதோ பண்ணி சாகடிச்சிருக்கன்னு ஜாவித்தோட சட்டையை பிடிச்சு சத்தம் போட்டு அழுதுருக்காரு. நிலோஃபரோட அப்பா பேசுறத கவனிச்ச மருத்துவர்கள் குழந்தைக்கு வேற என்னவோ நடந்திருக்குன்னு சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புன கையோட போலீஸுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் இறந்து போன குழந்தையோட அப்பா ஜாவித், அம்மா நிலோஃபர் கிட்டையும் குழந்தைக்கு என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சிருக்காங்க. நாங்களே எங்களோட மகள் இறந்துட்டா அப்படிங்கிற கவலையில இருக்கோம் சார், எங்க கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்றீங்களேன்னு எரிஞ்சு விழுந்திருக்காரு ஜாவித். நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல, கம்ப்ளைண்ட் கொடுக்காம நீங்களா எப்படி விசாரிக்கலாம், பேசாம இடத்த காலி பண்ணுங்கன்னு போலீஸ் கிட்டே எகிரி இருக்கான். அவனோட கண்ணுல இருந்து கண்ணீர் சார சாரையா கொட்டிக்கிட்டே இருந்தாலும் அது கண்ணீரா இல்ல காணல் நீராங்கிற சந்தேகம் போலீஸ்க்கு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு நடுவுல தான் 2 நாளைக்கு அப்புறம், அதாவது 26ஆம் தேதி குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து கேஸையே தலைகீழா புரட்டி போட்டிருக்கு. ஃபாத்திமா மூச்சு திணறி உயிரிழந்து இருந்தாலும் குழந்தையோட உயிர் போறதுக்கு அது காரணம் இல்லைன்னோ, யாரோ குழந்தையோட கழுத்தை நெரிச்சிருக்காங்கன்னோ, அதனாலதான் ஃபாத்திமாவோட உயிர் போயிருக்குன்னோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெள்ள தெளிவா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வழக்க வேற கோணத்துல கையாள ஆரம்பிச்ச போலீஸ்க்கு முழு சந்தேகமும் ஜாவித் பக்கம் திரும்பியிருக்கு. ஜாவித்த ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சிருக்காங்க. அப்பதான் குழந்தை மூச்சு திணறி உயிரிழக்கல, ஜாவித் தான் தன்னோட மகளை கழுத்தை நெரிச்சு கொன்னாங்கிறத தன்னோட வாயாலேயே ஒத்துக்கிட்டான். ஜாவித் கிட்ட போலீஸ் துருவி துருவி விசாரிச்சப்பதான் எல்லா உண்மைகளும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. சென்னை மண்ணடி லிங்கு செட்டி தெருவில் உள்ள அக்ரம் ஜாவித்துக்கும் அவரோட மாமன் மகள் நிலோஃபருக்கும் கடந்த 2021 கல்யாணம் ஆகியிருக்கு. 6 மாசம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்த கணவன் மனைவிக்கு இடையில அடுத்து சண்டை சச்சரவாவே இருந்திருக்கு. நிலோஃபர் கல்யாணத்துக்கு முன்னாடி வேறொரு இளைஞரை காதலிச்சுட்டு இருந்ததா சொல்லப்படுது. அதனால நிலோஃபர் யார்கிட்ட போன் பேசினாலும் அவங்களோட முன்னாள் காதலனோட தான் பேசுறாங்கன்னு நினைச்சு மனைவிய சந்தேகப்பட்டு துன்புறுத்திருக்கான். வெளியில போனாலே யாரை பார்க்க போற என்ன ஏதுன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கான் ஜாவித். அதுக்கப்புறம் 2022 ஜாவித்துக்கும் நிலோஃபருக்கும் பெண் குழந்தை ஒன்று பிறந்திருக்கு. அந்த குழந்தை தான் ஃபாத்திமா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஜாவித்துக்கு மேலும் சந்தேகம் இன்னும் அதிகமாயிருக்கு. நம்ம 2 பேரும் கருப்பா இருக்கோம், குழந்தை மட்டும் எப்படி வெள்ளையா இருக்குன்னு சொல்லி மனைவிய சித்திரவதை பண்ணியிருக்கான் ஜாவித். இது எனக்கு பிறந்த குழந்தை கிடையாது, வேற யாருக்கோ பிறந்ததுன்னு குழந்தைய தூக்காம கொஞ்சாம இருந்திருக்கான். சம்பவத்தன்னைக்கு நடு ராத்திரி 2 மணிக்கு தொட்டில்ல தூங்கிட்டு இருந்த குழந்தை அழுதுருக்கு. அப்போ நிலோஃபர் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்திருக்காங்க. ஜாவித் போன்ல படம் பார்த்துட்டு இருந்திருக்கான். குழந்தையோட அழுகை சத்தம் கேட்டதும் ஆத்திரம் அடைஞ்ச ஜாவித், நீ எனக்கு பிறக்கலன்னு தொட்டில்ல இருந்த ஃபாத்திமாவோட வாயை பொத்தி கழுத்தை நெரிச்சிருக்கான். அதுல குழந்தை பரிதாபமா இறந்து போச்சு. தன் மேல எந்த சந்தேகமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குழந்தை மூச்சு திணறி இறந்துருச்சுன்னு நாடகம் ஆடி இருக்கான் ஜாவித். அதுக்கு பிறகு ஜாவித்தை கைது பண்ண போலீஸ் அவனை சிறையில தள்ளியிருக்காங்க. நிகழ்தகவு.